ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த டிசைன் வந்து முழுக்க முழுக்க கஸ்டமர் வந்து சொன்ன டிசைன் தான். அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு வந்து வி நெக்கு தான் வந்து அதில் இருந்தது. அதனால் அதே மாதிரி ஒரு லீஃப் மாதிரியும் இல்லாமல் வி நெக் மாதிரியும் இல்லாமல் அந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரியே கட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அதனால வந்து நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நீங்கள் வாங்குகிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்னா ஒரு லைன் வந்து நெக்குக்கு மட்டும் பீஸ் கொடுத்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தே கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா. இப்போ நான் வந்து இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கிளாத் மெல்லிஸாக இருந்தாலும் லைனிங் கிளாத் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்குது. இப்போ அதை வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வரணும். அதே மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நெக்குக்கு எல்லாமே வந்து டிசைன் கிடையாது. அதுக்கு கீழே இடுப்புக்கு மட்டும்தான் இந்த டிசைன் வந்து வருது. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குதிரோட தையலும் வந்து போட்டுக்கலாம். சுற்றியும் அவுட்டர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து கீழே இருக்கிற டிசைன் தான் வந்து பாட்டமில் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். பேக்கோட கீழே இருந்து நான் வந்து எனக்கு ஒரு 2-3 ஐடியா இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம், பேக் நெக்கில் அந்த பிசுறு இல்லாமல் கீழ் பாட்டில் பிசுறு இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நார்மலாக நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கேன்வாஸ் கொடுத்து தான் அந்த டிசைன் வந்து ரெடி பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால கேன்வாஸில் லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு தான் வந்து அதை அப்படியே நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கையோட நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே ஸ்லீவ் டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அதுலேயே தான் சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைனும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கேன்வாஸ் எடுத்துருக்கிற கேன்வாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே பாட்டம் வந்து எந்த அளவுக்கு லென்த் வருதோ அந்த லென்த்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் பிட்டாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து சரியாக வராது. மீதி இருக்கிற கேன்வாஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் மாடல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கேன்வாஸை அப்படியே டபுளாக மடித்து தான் வந்து கட் பண்ணுறேன். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக கட் பண்ணி சென்டரில் அப்படியே ஜாயின் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து லென்த்தியாக வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கேன்வாஸ் ஜாயின் போட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லாவே வந்து ஒரு நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் வந்து நமக்கு அவ்வளோ ரேட்லேயும் வந்து இல்லை. மீட்டர் வந்து ₹20 ₹30 அந்த மாதிரி தான் வரும். நம்ம அதுவும் வந்து ஹோல்சேலாக வாங்கும்போது நமக்கு ₹18 ₹19 வரையுமே வந்து போட்டு தருவாங்க. நமக்கு டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் பார்ட்டோட லென்த்துக்கு எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு வி மாதிரி நெக்கு வரையும் கொண்டு போகணும். அந்த நெக்கோட சென்டரில் தான் நமக்கு இந்த மாதிரி வி மாதிரி வரும். நான் அதை அப்படியே வந்து அழகாக அப்படியே வரைஞ்சி கொண்டு போய்க்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த லென்த்து தான் வந்து அந்த கீழ் பாட்டமில் வைக்கிறேன். சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தகுந்த அளவு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுவும் இல்லாமல் இதில் ஸ்லீவ் டிசைனும் இருக்குது. இதுக்கு பார்டர் வந்து அந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அந்த பார்டரையே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பார்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த ப்ளவுஸில் வந்த பார்டரையே நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து ஆஃப் ஹேண்டு தான். ஃபுல் ஹேண்டாக இருந்திருந்தால் கூட இன்னுமே நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் கீழே ஒரு பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து பெரிய தையலாக தான் வந்து போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மீதி இருக்கிற தையல் எல்லாமே வந்து நம்ம வந்து பிரித்து விட போகிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் வரையும் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து திருப்பி இந்த கார்னர்லேருந்து மடித்து இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் அந்த மேலே அந்த சென்ட்ரு வந்து நமக்கு கரெக்டாக வரணும். சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 10 பாம்பாம் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 10-15 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மீதி இருக்கிற கிளாத்தில்
இப்போ இதை வந்து நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த ஒயிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ஈவனான சைஸில் தான் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து கலரில் வாங்கும்போது அது ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் நூல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் இருந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த ஒட்டி நான் அப்படியே வந்து தையல் போட்டுறேன். இப்போ நமக்கு பேக்லேயும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு சென்டர் வந்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு, இப்போ ப்ளவுஸில் நமக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரையும் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சைடில் தையல் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பாம்பாம் எல்லாம் வச்சோம் அப்படின்னாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். அதனால தான் இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஒரு 14 இன்ச்சஸ் தான் இருக்குது. இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சைடில் ஒரு 7 இன்ச் 7.5 இன்ச்சும் இந்த சைடில் ஒரு 7 7.5 இன்ச்சும் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பாம்பாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். நான் வந்து அதையுமே வந்து ரொம்ப பக்கம் பக்கமாகவும் வச்சிடக்கூடாது. நான் ஒரு 15 பீஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த சைடில் ஒரு 6, சென்டரில் ஒன்று, இந்த சைடில் ஒரு 6, அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 6 7 பீஸ் அந்த மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரே ஈவனாகவும் ஒரே சைஸாகவும் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான். இல்லைன்னா நம்ம அளவு தெரியாமல் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இப்போ நான் அப்படியே வந்து மேலே ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பாம்பம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா? அதை வந்து 1 பை 1 இதில் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ரொம்ப கரெக்டாக அப்படியே உள்ளார எண்டில் வச்சு தையுங்க. கொஞ்சம் வெளியில் தெரியாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சுற்றி இருக்கிற நூலெல்லாம் வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அழகாக அப்படியே எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் 1 பை 1 அப்படியே நான் ரெடி பண்ணினது எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இதே மாதிரியே நம்ம சென்டர் வரையும் வச்சு தைச்சிட்டு சென்டருக்கு அப்புறமேலு கரெக்டாக இந்த சைடில் மீதி இருக்கிற பூவையும் அந்த பாம்பமையும் வச்சு இதில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த டிசைன் தான் வந்து கஸ்டமர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா மேலே நெக்குக்கு எதுவுமே கொடுக்காம கீழே பாட்டமுக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு டபுள் கலரில் தெரிஞ்சது. பார்க்குறப்ப நல்லா இருந்தது. இந்த பாம்பமும் அதில் வைக்கிறப்ப இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே இந்த சைடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமிங் வந்து ஆயிடுச்சு. எனக்கு இந்த டிசைனுக்கும் ஸ்லீவ் டிசைனுக்குமே சேர்த்தி. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க இதுக்கு வாங்கின சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்குக்கு 150 ருபீஸும் ஸ்லீவுக்கு 150 ருபீஸும் வந்து நான் சார்ஜ் பண்ணினேன். இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிகிற பிசுறு எல்லாமே வந்து அப்புறம் நூல் இந்த மாதிரி எல்லாம் தெரியுது இல்லைங்களா? அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நான் வந்து இதில் போட்ட தையல் இருக்குது இல்லைங்களா? அதுவும் தெரிகிற மாதிரி இருக்கலாம். அந்த தையல் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே வந்து நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த பேக் பார்ட்டோட ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஸ்லீவோட ஒர்க் பார்த்தரலாம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட வந்து 1.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2ஆக மடிச்சுட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு அதை 2ஆக நான் வந்து மடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இதில் நமக்கு எப்படி வச்சு தைச்சு இதுக்கு இடையில அந்த பாம்பாமும் வைக்கணும். அதனால் வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் எந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த பாம்பாம் அடியிலையும் அதுக்கு மேலே இதுவும் வந்து வரும் அப்படின்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிக்கிறேன். ஃப்ளீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பட்டையாகவும் கொஞ்சம் பெரிய இப்போ நம்ம கைக்கு வைக்கிறது வந்து ஃப்ரில் மாதிரி சின்னதாக வந்து வைப்போம். ஆனால் வந்து இது கொஞ்சம் பெருசாக வந்து அந்த டிசைனில் இருந்தது. அதனால் அதே மாதிரியே வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 10-15 ஃப்ளீட்ஸ் பக்கமாகவே வந்து பிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் கலரில் பாம்பாம் ரெடி பண்ணாமல் ப்ளவுஸ் கிளாத்து ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா? அந்த ப்ளூவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கைக்கு 10 இன்னொரு கைக்கு 10 20 பூ வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ளீட்ஸ் பிடிச்சா நம்ம கையில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கா இல்லை எச்சா அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே சைஸாகவும் ஈவனாகவும் அப்படியே நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். இப்போ பிடிச்சதுக்கப்புறமே இதுக்கு வந்து பாம்பாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து அதை நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் ஹேண்டில் நம்ம இவ்வளோ அளவுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்து அது தூக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அதை வந்து நான் அப்படியே வந்து தனியாக வந்து எடுத்துட்டேன். தனியாக கீழே ஒரு
தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த ஃப்ளீட்ஸ் இப்படி தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக கீழே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரியே வந்து இப்போ இதையும் ரெடி பண்ண போகிறோம். ட்ரையல் பார்த்தது தான். இப்போ அந்த இதில் எந்த இடத்துலேருந்து பாம்பாம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே நான் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் ஒவ்வொரு பாம்பாம் வச்சிட்றேன். வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம மெயின் கிளாத்து, அப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ண ஃப்ரில்லு, அதுக்கப்புறமேலு லைனிங் கிளாத், இந்த 3யும் வச்சு தையல் போட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி விட போகிறோம். திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காகவும் நீட்டாகவும் இருக்கும், வெளியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃபினிஷிங்காகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதோட அட்டாச் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக வர பிசுறு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே நமக்கு அப்போ தான் வந்து ஒரு ஷேப்பாக ஒரே ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் பேக் சைடில் நான் வந்து திருப்பி வச்சிட்றேன். திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்மளோட லைனிங் கிளாத்து இது மேலே வைக்கிறேன். நம்ம கீழே எவ்வளோ பிடிக்கிறதுக்காக விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமே அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்படி போட்டு எடுக்கும்போது அந்த பாம்பாமெல்லாம் கரெக்டாக அதே ஷேப்பில் இருக்கணும். வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமேல அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நூல் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அது மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அவுட்டர் ஃபுல்லாகவுமே வந்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து லேஸ் எல்லாம் இதுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிளாகவும் நீட்டாகவும் வேணும். ஒரு சிலர்லாம் ரொம்ப கச்ச கச்சன்னு லைக் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் லேஸ் ஒர்க்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே கலர் நூல் போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து கரெக்டாக அதையும் வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கேப் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதனால் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளீட்ஸை நம்ம வந்து இந்த தையல் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கை வந்து கொஞ்சம் லூஸாகவும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியுமான ஃபீலிங் வந்து இருக்கும். தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு அந்த டிசைனும் வந்து நல்லா தெரியும். இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. கைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் நெக்கோட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.